ஹாய் நிமிரன்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நம்மளை பார்க்க போகிறோம்னா பிளாக் போர்டில் த புக் ஆஃப் சர்க்கஸ் அப்படின்னு சொல்கிற ஒரு டிவி ப்ரோக்ராம் தான் பார்க்க போகிறோம். இதில் நான் ஒரு 12 எபிசோடுன்னு முன்னாடி சொல்லியிருப்பேன். ஆனால் அதில் 12 எபிசோடில் வெறும் 10 எபிசோடு தான். அதில் ஃபஸ்ட் எபிசோடு எக்ஸ்பிளைன் பண்ணி போட்டாச்சு. அதை பார்க்காதவங்க போய் பார்த்துட்டு வந்துடுங்க. அப்போ தான் இந்த எபிசோட் புரியுன்னு சொல்கிறதோட நல்லாயிருக்குன்னு சொல்லலாம். ஏன்னா அந்த எபிசோடு வந்து அது வேறு கதை, இது வேறு கதை, வேறு கதையில் மாற்றிக்கிட்டே இருப்பாங்க. அது அப்படி தான் நினைக்கிறேன் நானும். சரி, அதனால் இதை பக்குவமாக எல்லோரும் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். இதில் சொல்ல வர கதையும் நல்லா பார்த்து புரிஞ்சுக்கிறோங்க. அதில் ஏதாவது உங்களுக்கு ஏதாவது புரியலனா அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணிங்கன்னா பேசினாலும் வந்து மெசேஜ் பண்ணலாம், இல்லை கமெண்ட்லாம் சொல்லுங்கள். சரியா? வளர்ந்து பேசாமல் இந்த வீடியோக்குள்ளே போயிடலாமா? நீங்கள் பார்த்து கொண்டு இருப்பது கோஜனமி தமிழ். நான் கோஜோ கைஸ். சரியா? ஃபஸ்ட்டு என்ன கட்டுறாங்கன்னா, நம்ம செல்லிலும் நம்மளோட சபாஷனும் வந்து லைப்ரரிக்கு போகிறாங்க. ஏன்னா ஃபைல்ஸ் ரூமுக்கு போயிட்டு இந்த தொலைஞ்சு போன பசங்களை பற்றி தேடுறதுக்கான ஒரு இன்வெஸ்டிகேஷனில் இறங்கியிருக்காங்க. அப்போ அங்கே உள்ள இன்சார்ஜ் என்ன சொல்லுவார்னா, இங்கெல்லாம் அனுமதி இல்லாமல் போகக்கூடாது, இது எனக்கு பெரிய பிரச்சனையில் வந்து முடியும், இது நான் ரிப்போர்ட்டும் கொடுக்கணும், இங்கே யார் வந்தாங்கன்னு சொல்லிட்டு அப்படி கேட்கும்போது நம்ம செபாஸ்டின் இந்த இடத்துல என்ன சொல்லுவான்னா, அந்த பசங்களை பற்றி எந்த டீட்டெயிலுமே இதில் குறிப்பிடலை, நம்ம வந்து போதுமான அளவு டீட்டெயில் எடுத்துட்டு இங்கே வந்து கிளம்பலாம் அப்படி சொல்லிட்டு நம்ம சரின்னு சொல்லிடுவான். அப்போ வந்து லஞ்சமாக காயினை கொடுக்கும்போது அதெல்லாம் எனக்கு தேவையில்லைன்னு சொல்லும்போது ஒரு மாப்பை கையில் கொடுத்துட்டு அங்கேருந்து அப்படியே எஸ்கேப் ஆயிடுவாங்க. எஸ்கேப் ஆகிட்டு போகும்போது இவனு சொல்லுவான், இதில் ஏதாவது பொலிட்டிக்கல் இஷ்யூவாக இருக்கும், இல்லைனா அண்டர்வேர்ல்ட் சம்மந்தப்பட்ட விஷயமா இருக்கும் அப்படி சொல்லிட்டு இதுக்கும் பாசிபிலிட்டி இருக்குதுன்னு சொல்லிட்டு சினில்கிட்ட சொல்லும்போது அவன் சொல்லுவான், எனக்கு ஆனஸ்ட்டாக ஒன்று சொல்கிறேன், நான் அதை அவாய்ட் பண்ண தான் விரும்புகிறேன், எனக்கு அண்டர்வேர்ல்டு இதெல்லாம் பிடிக்காதுன்னு சொல்லிட்டு. அப்போ இவங்க என்ன பண்ணுவாங்க, அடுத்தது அண்டர்டேக்கர் கிட்ட தான் போவாங்க. அங்கே போயிட்டு அவர் என்ன பண்ணிகிட்ருப்பார், எலும்பு கூட வச்சுட்டு ஆடிக்கிட்டு இருப்பார் கோல்ஃபு. ஆடிக்கிட்டு இருக்கும்போது இங்கே பார்த்தா நம்ம கொஞ்சம் உட்காருங்கப்பா, உட்காந்து கதை பேசலாம்னு சொன்னோடனே நம்ம சினில் சொல்லுவான், இங்கே பசங்கள்லாம் காணாமல் போயிட்டுருக்காங்க, ஆனால் அவங்களோட பாடிஸே இங்கே கண்டுபிடிக்க முடியலன்னு சொல்லும்போது, ஆமாம் இது ஆச்சரியமாக இருக்குது எனக்கு அப்படி சொல்லிட்டு வச்சுட்டு இருப்பான். அப்போ இவன் சொல்லுவான், உனக்கு சில விஷயங்கள் நான் சொல்கிறேன் அப்படி சொல்லிட்டு சொல்லும்போது இவன் சொல்லுவான், எனக்கு வந்து ஒரு விஷயம் தெரியணும் அப்படி சொல்லும்போது இவன் என்ன அண்டர்டேக்கர் என்ன சொல்லுவான்னா, உனக்கு அந்த பட்லர் இல்லைனா ஒன்றுமே பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு இவன் ஈகோவை தூண்டி விட்டுருவான். அப்போ என்ன பண்ணுவான்னா, நம்ம சமாஷனை பார்த்து நீ வெளியே போய் நில்லு, நான் சொல்கிற வரைக்கும் உள்ளே வரான்னு சொன்னோடனே அவனும் வெளியே போய் நிற்பான். நின்றுக்கிட்டே இருப்பான். கடைசியில் நைட் ஆயிரும், நைட்டு வரைக்கும் நின்றுட்டு இருப்பான். செபாஸ்டின் இன்றைக்கி வெறுத்து போயிட்டு என்னடா பண்ணுறீங்க உள்ளே வந்து பார்த்தா இவன் மூச்சு இலக்கி பேசிக்கிட்டே இருப்பான். ஏன்னா சரியான மூச்சு வாங்கும் இவனுக்கு, அவன் அவ்வளோ பேசிக்கிட்டு இருப்பான் அவங்ககிட்ட. அதே மாதிரி சொல்லுவானா, இந்த அண்டர்வேர்ல்ட் ரூமர்ஸ் தான் அதிகமாக போயிட்டுருக்கு, ஒரு வேளை அந்த அந்த குழந்தைகளை அவங்களே கடத்திருக்கலாம். ஆனால் ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா, அண்டர்வேர்ல்டில் கொல்ல மாட்டாங்க, அதுக்கு பதிலாக வேலைக்கு யூஸ் பண்ணிப்பாங்க அவங்கள. அந்த மாதிரி தான் இருக்கலான்னு எனக்கு தோணுது. அப்போ சிலின்னு சொல்லுவான், அப்போ அவங்க உயிரோடு தான் இருப்பாங்க கண்டிப்பாக அப்படி சொல்லிட்டு, சரி நாங்கள் கிளம்புறோம் அப்படி சொல்லும்போது ஏதாவது டீட்டெயில்ஸ் கிடச்சா சொல்லுங்கள், அதை மட்டும் சொல்லிட்டு இங்கேருந்து கிளம்பிடுவாங்க. அதுக்கப்புறம் அந்த சர்க்கஸ் தான் போவாங்க. அந்த ஃபஸ்ட்டு எபிசோடில் பார்த்து அந்த கடைசி இது சீனில் உள்ள அந்த சர்க்கஸுக்கு தான் வந்திருப்பாங்க. அப்போ அதில் வந்து ஒருத்தன் எலும்பு கை வச்சுருக்கவன் வந்து வெல்கம் டு எல்லோரும் சொல்லிட்டு நோவா சர்க்கஸ்ன்னு சொல்லிட்டு இவங்கெல்லாம் வெல்கம் பண்ணிட்டு அவங்க குரூப் மெம்பர்ஸ்லாம் காட்டுவோம். அதில் 2 பசங்க வந்து ஒரு பொண்ணும் ஒரு பையனும் வந்து அந்த சர்க்கஸ் காமிச்சிட்டு இருப்பாங்க. அதில் ஒருத்தன் பேர் பீட்டர், இன்னொருத்தன் பேர் வெண்டின்னு சொல்லியிருப்பாங்க. அது ஒழுங்காக ப்ரொனன்சியேஷன் பண்ணுறான்னு தெரில, ஒழுங்காக பார்த்துக்கிறேங்க. அதுக்கப்புறம் இன்னொருத்தன் பாம்பு வச்சுக்கிட்டு வருவான், அவனையும் காட்டுவாங்க. அவங்களோட எல்லாரையும் இன்ட்ரோ பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. அப்போ இவங்களும் பார்த்துட்டு இதில் அவ்வளோ ஒன்றும் எக்ஸ்பிரஸ்லாம் எனக்கு தெரியலையே அப்படி சொல்லிட்டு இங்கே போகும்போது ஒரு பொண்ணு அந்த கைத்து மேலே கொஞ்சம் சர்க்கஸ்லாம் பண்ணிகிட்டு இருப்பாங்க, அந்த வெள்ளை கலரில் ட்ரெஸ் போட்டு. அப்போ இங்கே பார்த்தா ஒரு பொண்ணு புலியோட வந்து சர்க்கஸ் அந்த தீலெல்லாம் ரிங்கு மாதிரி தாண்டுவாங்களா, அந்த மாதிரி இருக்கும். அப்போ திடீர்னு செபாஸ்டின் எந்திரிச்சோடனே நம்ம சினியில் நினைப்பான், நம்ம பையன் ஏதோ பிடிச்சிட்டான் இவன் அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு இவனும் அப்படியே இங்கேருந்து கிளம்புவான். கிளம்பிட்டு என்ன பண்ணுவான்னா, அவன்கிட்ட போகிறதுக்கு போல அவனை தாண்டி போக ஆரம்பிப்பான். நம்மளுக்கே ஒரு செகண்ட் டவுட்டாக இருக்கும். என்ன பண்ணுவான்னா, பக்கத்தில் போயிட்டு அந்த புளியை கொஞ்சம் ஆரம்பிச்சிருவான் பூனைன்னு நினச்சிட்டு. அதுக்கு அன்னத்தெல்லாம் தடவி கொடுக்குறது என்ன, டக்குன்னு அதை வாயை வச்சு இவன் தலையை கடிச்சிடும். ஆனால் ஒன்றுமே இருக்காது. டக்குன்னு என்ன பண்ணுவான்னா, அந்த பொண்ணு வந்து சாட்டையை தூக்கி இது பண்ணுவான். அப்போ என்ன பண்ணுவான்னா, நம்ம செபாஸ்டின் அப்படியே கையிலேயே அதை பிடிச்சிருவான். பிடிச்சிட்டு சொல்லுவான், நான் இதை கொஞ்சிக்கிட்டு இருக்கேன்ல, எதுக்கு இப்படி பண்ணுறீங்க அப்படி சொல்லிட்டு டக்குன்னு வாயை தூக்கி அது இவன் தலைமலையே வச்சிடும். அதுக்கப்புறம் அந்த ஷோவும் முடிஞ்சிடும். முடிஞ்ச உடனே இவனு இங்கேருந்து கிளம்பலாம் அப்படி சொல்லிட்டு கிளம்ப ஆரம்பிச்சிருவான். அப்போ இவனு சொல்லுவாங்க, எனக்கு இங்கே எதுவும் அவ்வளோவா தெரியல அப்படி சொல்லிட்டு செபாஸ்டினை திட்டிக்கிட்டே வருவான். அதுக்கப்புறம் இங்கே பார்த்தா செபாஸ்டினும் அது பூனை இல்லைடா, அது புலிடா அப்படின்னு சொல்லிட்டு இவங்கிட்ட சொல்லிக்கிட்டே வரும்போது அந்த எலும்பு கை வச்சிருக்கவன் வந்துட்டு, நில்லுங்க நான் ரொம்ப சாரி கேட்டுக்கிறேன், இன்றைக்கி நடந்ததை பற்றி எனக்கு அது தெரியல, அந்த ட்ரைகர்னு பக்கத்தில் இவ்வளோ க்ளோஸாக போயிட்டீங்களா, அதனால தான் நான் ரொம்ப பயந்துட்டேன், ரொம்ப மன்னிச்சிருங்க. என்கிட்ட ஒரு டாக்டர் இருக்கார், ஸ்பெஷலான டாக்டர், அவர்கிட்ட வந்து பாருங்கம்மா அவர் எப்படி இருக்குன்னு சொல்லும்போது அந்த சர்க்கஸ் முடிஞ்ச பிறகு எப்படி இருக்குமோ அந்த இடத்துலாம் காட்டுவாங்க. இவங்களும் அந்த கேம்புக்கு கூப்பிட்டு போகும்போது இது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு போயிட்டே இருப்பாங்க. அப்புறம் அந்த சர்க்கஸுக்கு வந்தோடனே இவர் தான்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு
அவர் மண்டையெல்லாம் செக் பண்ண பார்ப்பாங்க. ஆனால் எந்த மார்க் இருந்ததுக்கான அடையாளமே இல்லைன்னு சொல்லிட்டு இந்த டாக்டரும் சொல்லிடுவாங்க. சொன்னோடனே இவரும் சரி சரி அப்படின்னு சொல்லிட்டு, எனக்கு சீரியஸாகவே புரியலப்பா என்னப்பா நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு இவனுக்கும் ஒன்றும் தெரிஞ்சிடாது. சரி அப்போ இந்த பொண்ணு வந்து கத்திக்கிட்டே இருப்பாளா, அதுக்கு இந்த டாக்டர் சொல்லுவாங்க, நீ ஃபஸ்ட்டு அந்த டைகரை கண்ட்ரோல் பண்ணணும், நீ கஸ்டமரை கத்தக்கூடாது, ஃபஸ்ட்டு அதை கண்ட்ரோல் பண்ணால் அது ஓன் ஃபால்ட்டு, அது உன்னோட கேர்லெஸ்ன்னு சொல்லிட்டு இவளை கூப்பிட்டு போயிட்டு பார்த்தா காலே வந்து இந்த ஆர்டிஃபிஷியலாக பொருத்தப்பட்ட கால் தான். அதே மாதிரி இவன் கையும் ஆர்டிஃபிஷியலாக இது பண்ண இதுதான் அந்த டாக்டர் இருந்தனால தான் எல்லாமே முடிஞ்சிச்சு. அப்போ நம்ம இதையும் ஆச்சரியமாக பார்த்து நம்ம செபாஸ்டியன் பக்கத்தில் போய் எப்போ இது என்ன செராமிக்கா அப்படின்னு கேட்கும்போது ஆமாம் அது செராமிக் தான் அப்படின்னு சொல்லிட்டு அவள் காலை பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. கால் அப்படியே இது எப்படி அந்த நார்மல் ஹியூமன்ஸ் கால் மாதிரி தான் இருக்கும், ஆனால் அது தெரியும் நம்மளுக்கு. அப்படியே இவனுக்கு காலை பிடிச்சி நல்லா தூக்கி தூக்கி பார்த்துட்டு இருப்போம். உடனே அவர் கோவப்பட்டு அடிக்க வருவா, மிஸ் ஆயிடுவான். டக்குன்னு சாட்டை எடுத்துனாங்கன்னா இதில் ஒரு கலவரமையாக அவனை வீச பார்ப்பான். ஆனால் ஒன்றுமே ஆகாது, இவன் நவுந்துக்கிட்டே இருப்பான். உடனே என்ன ஆகுனா பையன் மேலே போய் நின்றுவான். அவன் கத்தி வீச அவன் என்ன பண்ணுவான்னா கத்தி வீச ஆரம்பிச்சிருவான். பார்த்தா வாய்ப்பே இல்லை, இவன் கத்தி அசால்ட்டாக பிடிச்சிருவான். அவன் பிடிச்சிட்டு கீழே வந்துட்டு அந்த கத்தியை வீசிட்டு இல்லை அவன் ஒன்றுமே பண்ணல, நீங்கள் பண்ணதுக்கு அவன் எந்த ரியாக்ஷனுமே பண்ணல, அதெல்லாம் விட்டுருங்க அப்படி சொல்லும்போது அதே மாதிரி சொல்லுவான், நான் லேட் ஆகிடுச்சு அப்படி சொல்லிட்டு செபாஸ்டியன் சொல்லுவான், எனக்கு மாஸ்டர் இருக்காங்க அப்படி சொல்லும்போது, ஓ நீ வந்து சர்வெண்ட்டா, நான் உன்னை ஜென்டில்மேன் நினச்சிக்கிட்டு இருந்தேனே அப்படி சொல்லும்போது, இல்லை நான் வந்து ஒரு பட்லர் அப்படி சொல்லிட்டு இருப்பான். இவன் எல்லேருந்து நரகத்துலேருந்து வந்து பட்லர்னு சொல்லும்போது இவன் வந்து உண்மையிலே சீரியஸ் ஆவா அப்படின்னு கேட்கும்போது ஆமான்னு சொல்லும்போது, இல்லை இவ்வளோலாம் பண்ணால் பார்த்ததே இல்லை பாவம் மாதிரி அப்படி சொல்லிட்டு திரும்ப டைம் இருந்தால் நாளைக்கு வாங்க அப்படி சொல்லிட்டு இங்கேருந்து அமுச்சு வச்சிருவான். நம்ம செபாஸ்டியன் அங்கேருந்து வெளியே வந்துட்டு சரி நடந்து போயிட்டு இருக்கும்போது தனியாக ஒரு ஷெல்டர் மாதிரி போட்டிருப்பாங்க. அந்த இடத்த பார்ப்பான். பார்த்துட்டு என்ன பண்ணுவான், சரி இந்த இடத்துல தான் இந்த க்ளூ கிடைக்குமான்னு சொல்லிட்டு போகும்போது ஒரு பாம்பு வந்து இது பண்ணுவான். ஆனால் பயப்பட மாட்டான் பையன். பார்த்தா அந்த பாம்பு மனுஷன் அங்கே தான் நின்றுட்டு இருப்பான். அதோட இந்த இடத்துல இந்த எபிசோட முடிச்சிருவாங்க. மீண்டும் நாளைக்கு ஒரு நல்ல விஷயம் வந்துக்கிறேன். அது வரைக்கும் முடிஞ்ச அளவுக்கு நம்ம சேனலை பார்த்து சப்போர்ட் பண்ணிக்கிட்டே இருங்க. சப்ஸ்கிரைபரும் அப்புறம் முடிஞ்ச அளவுக்கு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். யாரெல்லாம் அனிமி பார்க்குறதுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கும் அவங்களுக்குலாம் ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா நீங்கள் சொன்னதுக்காக தான் அந்த பிளாக் பட்லரில் இது தேடி கண்டுபிடிச்சி போட வேண்டியதாக இருக்குது. இது ஒரு டிவி ப்ரோக்ராமாக இருந்தாலும் இது இன்னும் வரைக்குமே யாரும் எக்ஸ்ப்ளனேஷன் பண்ணல, எந்த சேனல்லையுமே பண்ணல தமிழில். ஸோ அதனால் நம்ம பண்ணுறதுனால கூட நம்மளுக்கு இப்படி ஒரு சப்போர்ட் கிடைக்கலாம். பட் எனக்கு ஃபஸ்ட்டு இப்படியோட அவ்வளோலாம் சப்போர்ட் கிடைக்கல. பட் அவங்க வந்து எப்படி சொல்கிறது, இது பண்ணியிருந்தாங்க, யாரும் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க ப்ளீஸ் ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் யாரும் அப்படி பண்ணாதீங்க, நான் கண்டிப்பாக போகிறேன். சரியா, உங்களோட வந்து விடைபெறுவது உங்கள் கோஜன்மி தமிழ் கைஸ்.